வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் ஞான கல்வி எதை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அழிக்கும். எதை அழிக்கும்? சரிங்களா? அது என்ன அழிக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற துர்குணங்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றதுதான் ஞான கல்வி. ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளதை கொல்றதுக்கு யாருக்குமே தைரியமோ துணிச்சலோ இருக்காது. சரிங்களா? அழிக்கணும். அத்தனை துர்குணங்களையும் அழிக்கணும். ஸோ துர்குணங்களை அழிப்பது, கொல்றது அப்படிங்கிறது எளிது கிடையாது. ஸோ அதனாலதான் எல்லாரும் அதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டா போவாங்க. ஏன் நிறைய பேர் ஞான கல்வியை பார்த்து பயப்படுறாங்க, ஏன் அதற்கு எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள உள்ள துர்குணங்களை அழிப்பதற்கோ கொல்றதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இருக்காது, பயம், பொறாமை, நிறைய குணங்கள் இருக்கு. அதை பத்தி இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இதை ஒருத்தன் ஞான கல்வி வேணும் என்றால், உங்களுக்கு அதாவது எத்தனை புத்தகங்கள் படிச்சாலும் உங்களுக்கு இந்த ஞான கல்வி கிடைக்காது. ஞான கல்வி அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, புக்கு பார்த்து படிச்சாதான் ஞான கல்வி, ஞானம் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுதான். ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஞானம்ங்கிறது வேற சப்ஜெக்ட், கல்விங்கிறது வேற புத்தகம் பார்த்து படிக்கிறதுங்கிறது வேற சப்ஜெக்ட், ஞானங்கிறது வேற சப்ஜெக்ட். அதை நீ கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், பல விஷயங்கள் நீ இழக்க வேண்டியது வரும், பல விஷயங்களை நீ கொல்ல வேண்டியது வரும், அழிக்க வேண்டியது வரும். இதெல்லாத்துக்கும் தயார் அப்படின்னா ஞான கல்வி வரணும், ஞான கல்விக்கு வரணும். இல்லை, அப்படி எனக்கு என்னால முடியாது, எனக்குள்ள உள்ளதை என்னால கொல்ல முடியாது, நான் இப்படி துர்சக்திகளாக நிறைந்த மனிதனாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்க பாதையில குறுக்க வராம எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? யாருக்கு ஞான கல்வி வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வந்தா பிரச்சனை இல்லை. உனக்கு வராத, உனக்கு புரியாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு குறுக்க நிக்க கூடாது. எனக்கு மோஸ்ட்லி என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுக்க வரக்கூடாது. பல பேர் ஞான கல்வியை பெறுறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா அவன் தன்னை உணரணும் ஆசைப்படுறான், நம்ம ஆத்மாவை வெளிப்படையணும் ஆசைப்படுறான், நம்மளுக்குள்ள என்ன பவர் இருக்கு, நம்மளுக்குள்ள உள்ள சக்தியை எழுப்புறதுக்கு ஆசைப்படுறாங்க. சோ இத்தனை பேர் தவம் நிறைய இழந்துட்டு அழித்து விட்டு தன்னை ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுடன் பல பேர் இதுக்காண்டி தவம் இருக்கிறாங்க. ஞான கல்வி அப்படிங்கிறது எளிது கிடையாது. அது கிடைக்கிறதுக்கு பலம் இது பண்ணணும். சோ பெட்டர், உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அதை பத்தி அறிவு இல்ல அப்படின்னா, நீங்க சொல்ற அறிவு வேற, நாங்க சொல்ற அறிவு வேற. சரிங்களா? ஞானம்ங்கிறது வேற, நீங்க சொல்ற கல்வி வேற. சோ உங்களுக்கு வராத, உங்களுக்கு ஒத்துக்காத சப்ஜெக்ட்ல தூர ஒதுங்கிடுறது ரொம்ப சேஃப். சரிங்களா? சோ இப்ப என்ன அப்படின்னா, என்னென்ன துர்குணங்கள் இருக்கும், இந்த ஞான கல்வி வந்தால் என்னென்ன துர்குணங்கள் உங்ககிட்ட இருந்து அழிக்கும், கொள்ளும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்ப பார்க்க போறோம். சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன துர்குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறாமை. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொறாமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய துர்குணம். ஆக்சுவலா இது எல்லாமே அளவோட இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். இல்ல இருக்கவே இருக்காது அப்படின்னா சொல்ல மாட்டேன் நான், இருக்கும். பட் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, அதை எப்படி வைக்கணும், இந்த துர்குணங்களை நீங்க எப்படி பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை ஆள்றதா இல்லை நாம் அவற்றை ஆள்கிறோமா அப்படிங்கிறதே தான் இதுல முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது உன்னை ஆள்றதா இல்லை நீ அதை ஆள்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. சோ பொறாமை ஒன்னா பிடிக்குதா இல்ல எப்படி அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். பொறாமை எங்கெல்லாம கொண்டு விடும். நீங்க அதுல எளிது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அகங்காரம், அகங்காரம்ங்கிறது பயங்கரமான ஒரு இது. சரிங்களா? அதை அழிக்கிறது அப்படின்னா, இந்த பயணத்தில் எல்லாரும் நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இரட்டை சுடர் பயணத்தில் அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னை வாராகி ஒரு அகங்கார சக்தியிலிருந்து வெளிப்பட்டவள். அவள் போர் படை தளபதி. சரிங்களா? சோ அழிக்கிறதுக்கான ஒரு
துர்க்குணங்களை வந்து சுக்கு நூக்க ஆக்கிடுவான். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீ செத்து 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 பொழைக்க வேண்டியது இருக்கும். சோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பல முறை செத்துட்டு தான் வந்து நாங்க வந்து ஞான கல்வியை வந்து மத்தவங்களுக்கு வந்து புகட்ட வந்திருக்கோம் அப்படின்னா, சும்மா வந்து நான் சாகாம இது வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து நான் எனக்கு எல்லாமே இருக்கிறதா செஞ்சிருக்கு. ஆனா அதை என் அன்னை கொன்றிருக்கா. நானும் கொல்லப்பட்டிருக்கேன், நானும் செத்திருக்கேன். எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இங்க வந்து பேச வந்திருக்கேன். சரிங்களா? சோ அந்த அகங்காரம் பயங்கரமா இருக்கும். அந்த அகங்காரத்தை வந்து எப்படி ஆள்றதா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கணும். பயம் மெயினா வந்து அதாவது இதெல்லாம் வந்து நான் அன்னை இதுல பண்ணும்போது எனக்கு ஈஸியா போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவள் அவ்வளவு அழகா வந்து நீக்கி விட்டுட்டா. எனக்கு பேசிக்கலா பொறாமை குணம் வராது. கோபம் கோபம் என்னன்னா கோபத்திலே வந்து நிறைய இருக்கு. நியாயமான கோபம் அதெல்லாம் வந்து பட்டுதான் ஆகணும். சரிங்களா? சோ அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து ஒரு 3 இதை பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன். அதாவது காமம் இதெல்லாம் வந்து எப்படி அதாவது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டோட்டலா எல்லாத்தையுமே விட்டுறணுங்க. ஞானம் எல்லாத்தையுமே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சத்துக்கு போறது வந்து ஈஸிங்க. நான் சொல்றேன். உச்சத்துக்கு போறதுக்கு வந்து பல பேர் வந்து பணத்தை வந்து இது பண்ணிட்டு உச்சம் அடையறதுக்கு வந்து அவ்வளோ அழகா நல்லா யோசித்துக்கோங்க. உச்சம் அடையிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, எளிது. ஏன்னா இப்ப வந்து எல்லாம் ஃபாஸ்ட் உலகம். சோ நிறைய பேர் வந்து அதை ஒரு சக்தி கொண்ட மனிதர்கள் வந்து பல பேருக்கு வந்து பலவிதமான ஈஸியஸ்ட் மெத்தட், அதாவது ஷார்ட் ரூட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு உச்சாணி கொம்புல போய் நின்றுக்கிடுறாங்க. சரிங்களா? ஆனால் அந்த உச்சாணி கொம்பில் இருந்துகிட்டு அவங்க ஆடுற ஆட்டத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறை வந்து கீழே இறக்காது. கீழே இறக்கவே இறக்காதுங்க. அது வந்து நான் பல பேரை வந்து நான் பார்த்திருப்பேன். சித்த பிரமையில் கொண்டு வச்சு விடும். சோ உங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்க, திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா, அத்தனை குணங்களையும் உங்களுக்கு கொடுத்து நீங்க எவ்வளவுக்கு மேல போனீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து கீழே இறக்கும். கீழேனா வேற மாதிரி இறக்கும். எப்படின்னா திருப்பி எந்த துர்குணத்தை அழித்து ஒரு ப்ராசஸ்காண்டி நீங்க மேல போனீங்களோ அத்தனை துர்குணங்களையும் உனக்கு உண்டு பண்ண வச்சு அதுக்கு முன்னகுட்டி அந்த திரையை வந்து விளக்காம வச்சு சோ அது வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. இப்ப நான் வந்து எவ்வளவுதான் கதறினாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஆனா நீங்க கீழே உழும்போதுதான் அது தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஞான கல்விங்கிறது அவ்வளவு வந்து எளிது கிடையாது. நான் திருப்பி திருப்பி அதான் வந்து சொல்றேன். சோ அகங்காரம், பயம், கோபம், ஆசை, ஆசையை கொல்றதுலாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அதை ஆளாம இது பண்ணணும். அவனுக்கு எவ்வளவு ஆசைகளை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்னா வந்து கொல்லணும். சரிங்களா? சோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடிமைத்தனம் அத்தனை பேரும் மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிமை, எல்லாத்துக்குமே அடிமை. அடிமைத்தனத்தை வந்து மீள்றது அப்படிங்கிறதுலாம் வந்து இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, பணத்துக்காண்டி பதவிக்காண்டி இதெல்லாம் வந்து அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டை போற உலகமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிமைத்தனம், அதாவது அந்த காலத்தில் இருந்த மாதிரி அடிமைத்தனம் இல்லாத அந்த காலத்துல இருந்தே போராடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிமைத்தனத்துல இருந்தான் வந்து இப்ப ஐயாவளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்லாம் வந்து என்னன்னா இந்த மாதிரி மகான்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதர்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்குதான் வந்து இந்த மாதிரி அவதார புருஷர்கள் எல்லாம் வந்து பூமிக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிமைப்பட்டு கிடந்த இப்போ அந்த காலத்துலனா பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. ஆண்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேல்தட்டு மக்கள் வந்து அவங்கள பார்த்தா வந்து துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே லேடிஸை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி மேல் ஆடைகள்லாம் போடாம இது பண்ணிருக்காங்க. அப்ப வந்து ஐயா வந்து அதை நீக்கி அந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவங்க இதுல என்னன்னா கண்ணாடி தான் இருக்கும். தலையில வந்து அதனால தலப்பா கெட்டாம வந்து கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உனக்கு நீயே ராஜா அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்தவர், அந்த காலத்திலே வந்து கொண்டு வந்தவர் ஐயா. சோ யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது அப்படிங்கிறதை வந்து வித்திட்டவர் வந்தான் வந்து ஐயா வைகுண்டர். சரிங்களா? சோ இந்த ஒவ்வொரு மகான்களும் என்ன போதிக்க வராங்க. சோ அந்த மாதிரி துர்குணத்தின் கணங்களில் நீங்கள் வந்து சிக்குண்டு இருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து நம்ம எப்படி மீள்றது
அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த வழியே பின்பற்றிக்கிட்டு அடுத்தவனுக்கு போய் அடிமைத்தனமா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் குற்ற உணர்வு. சரிங்களா? தேவையில்லாத குற்ற உணர்வுகளை வந்து பீடிக்கப்பட்டு இருக்கிறது. சந்தேகம். சந்தேகம்னா பெரிய பெரிய வியாதி. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியாது. சுயத்தால் செல்ஃப் டவுட். முதல்ல ஒன்ன நீயே வந்து உணரணும். அதுதான் ப்ராசஸ். ஸோ செல்ஃப் டவுட்டே வந்து இருக்கக்கூடாது. நீ இந்த அதுதான் ஞான கல்வி என்ன அப்படின்னா, நீ யார் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ செல்ஃப் டவுட்டே வந்து நம்மளுக்கு வந்து வராது. அப்போ பொய் வந்து பேசக்கூடாது. இப்போ உலகம் பொய்யில தான் இருக்கு. பொய் பேசுறதே வந்து அதாவது பொய் பேசலாம். அதுக்குன்னு என்ன சொல்றது? 10% கூட உண்மை பேச முடியாம இருந்து முழுக்க பொய் 100% பொய் அப்படின்னா எப்படி இது பண்றது? அட்லீஸ்ட் வந்து ஒரு 95% உண்மை பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் கடுமையான வார்த்தைகள். தேவையில்லாம அடுத்தவங்களை வந்து இழிவா நினைக்க கூடாது. அதாவது ஒரு சாமியார் ஒரு ஞானம் கொடுக்கிறவர்னா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு அப்படியே சாமியார் வேஷம் போட்டுட்டு அப்படியே ஞானம் கொடுத்தாதான் வந்து ஞானம் அப்படிங்கிற கான்செப்டே முதல்ல எடுக்கணும். இப்ப எல்லாமே ஃபாஸ்ட்டுங்க. ஸோ யார் வந்து எந்த நிலையில இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த 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 அவுட்லுக்கு தான் வந்து அது வந்து காலம் காலமா இருக்கு. எதை அழிக்கணும், எதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, எதை வந்து அழிக்கணும், அவங்க வந்து எதுக்கு அப்படி காட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறர்கிட்ட இருந்து வந்து வித்தியாசத்துக்காண்டி காட்டுறாங்க. அது 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 அதுவே அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து ஒன்னும் இல்ல. இப்போ நான் வந்து சன்னியாசி மாதிரி கோலம் போட்டுட்டு நான் போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தேன் அப்படின்னா என்ன நோக்கி வந்து பல பேர் வந்து வந்துருவாங்க. ஏன் இப்போ வரமாட்டாங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த அடையாளம் படுத்திட்டு நான் நிக்கணும் அப்படிங்கறதான் வந்து மக்கள் வந்து விரும்புறாங்களே ஒழிஞ்சு, இப்படி இருந்தா எனக்கு ஞானம் இருக்காது, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பிறரை வந்து இழிவாக நினைக்கக்கூடாது. ஒரு சிறு குழந்தைக்கு கூட வந்து ஞானம் இருக்கும். அவங்க சொல்றத கூட நம்ம வந்து கவனிச்சு உற்று நோக்கணும். அவங்க கிட்ட ஏதாவது கருத்து வந்து சொல்றாங்களா? ஏன்னா யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளிய பார்த்தோம். எல்லாம் ஆத்மாவினோட இது. சரிங்களா? ஸோ குழந்தைகளுக்கு கூட வந்து ஞானம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே உலகத்துல வந்து குருவா இருக்கிற குரு தன்மையில இருந்து அவங்க வந்து யாருனாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, அவங்க சொல்ற வார்த்தையில இருந்து நல்ல கருத்துக்களை வந்து எடுக்கணும். இதுதான் வந்து உண்மையான ஞானம் அப்படிங்கிறதே வந்து கணக்கு. சரிங்களா? சோ பழி வாங்கும் எண்ணம் மெயினா வந்து இந்த பழி வாங்குற எண்ணத்தையே வந்து விடணுங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த இதுல வந்து நான் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறாமை. பொறாமை ஒரு மனிதனை எங்க போய் கொண்டு நிக்கும் அப்படிங்கிறதை வந்து நானா வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து லைவ் எக்ஸாம்பிளா நான் வந்து பார்த்திருக்கேன். சரிங்களா? ஒருத்தன் வந்து பொறாமப்பட்டு அவன் கடைசியில எங்க போய் நின்னான். எல்லாத்தையுமே வந்து நான் வெளியில இருக்கும். அப்பதான் நினைப்பேன், எதுக்கு இப்படி அவனுக்கு வச்சது ஏன் வந்து நீ வந்து பொறாமப்படுற அதுக்கு? சோ அவனுக்கு என்ன பிராப்தம் இருக்குதோ அதுதான் அப்படிங்கிறதை வந்து ஏன் வந்து நீங்க உணர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா பழி வாங்கும் எண்ணம். ஒரு சின்ன விஷயம்தான். அந்த விஷயத்தை வந்து இவ எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு சின்னதான் அதை வச்சுக்கிட்டு பூதகரமா வந்து திருப்பி 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 பழி வாங்குறது என்னன்னா உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டு அவங்க கடைசியா எப்படி வீழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் இதெல்லாம் வந்து நான் பார்த்தது அப்படிங்களா. ஏன்னா இந்த பொறாமையும் அகங்காரம் அப்புறம் வந்து நான் எக்ஸாம்பிளா நான் வெளியே பார்த்தது. அடுத்தது என்னன்னா பழிவாங்கும் எண்ணம். இந்த 3 பேருக்குடைய நிலைமை வந்து என்ன ஆயிருக்கு, எப்படி அவங்க வந்து சிதைஞ்சு போயிருக்காங்க. ஒண்ணும் இல்லாமல் வந்து அப்படி அது என்ன சொல்றது, அது மனம் நிம்மதியற்று அதெல்லாம் கொடூரமா இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் லைவா தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவன் எந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து கட்டுண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு இதெல்லாம் தேவையா நமக்கு? இந்த பொறாம குணத்தை தூக்கி வீசிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஏன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஏன் உருவாகுது அப்படின்னா பழைய கர்மாவின் வாசனைகள் வந்து நிறைய இருக்கும்.
சரிங்களா? முதல்ல இத ஒத்துக்கணும். பழைய கர்மாஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, தேவையே இல்லாம ஒருத்தன் வந்து சண்டைக்கு வரான். என்ட்டலாம் அப்படிதான் வந்தாங்க. இந்த பழைய கர்மாவின் வாசனைகள் மூலமா தான் இந்த 3 குணங்கள் கொண்டவங்கள் வந்து என்னைய வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் நம்மளுக்குள்ள குழந்தை பருவ காயங்கள். இப்ப எனக்கு வந்து குழந்தை பருவ காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் எனக்கு கொஞ்சம் இருந்தது. சரிங்களா? அதாவது உள்ளுக்குள்ள தன்மை அதை வந்து மறைச்சு வச்சுட்டு பயம் அப்படிங்கிறதை வந்து கொண்டு வந்தது. ஸோ அதை வச்சுதான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. அது வந்து வாராகிய இது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் அப்படிங்கிறது அதை நீக்கி விட்டுட்டா அம்மா. அப்புறம் என்னன்னா செல்ஃப் டவுட் கொஞ்சம் நான் பட்டுக்கிட்டே இருப்பேன். நம்மளால முடியுமா? நம்ம இப்படி இருக்கிறோம். அதாவது எப்படி அப்படின்னா எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து லேடிஸ்னால வந்து எதுவுமே வந்து லேடிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நான் அவுட்ல நான் சொல்லல. அதாவது நம்ம சாதாரண ஞானத்துக்கே நான் சொல்றேன். ஞானம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு ஜென்ஸ் வந்து முதன்மையா நின்னுட்டு, இந்த லேடிஸ் உடைய இத வந்து அவங்க இது மாரி பேரை வந்து அவங்க வாங்கிக்கிறது. சரிங்களா? ஆனா ஆனா உள்தன்மையில பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவங்கள எப்படி வந்து குறைச்சிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நீ பெண்ணு, உன்னால வந்து இந்த இதுக்குள்ள வந்து வர முடியாது. ஏன்னா நீ வந்து குடும்பத்துல இருக்கிற, குழந்தைகள் இருக்குது, நெறைய இழக்க வேண்டியது வரும்." சோ அண்ட் சோன்னு சொல்லும்போது, இந்த மாரி ஒரு பயங்கள் நம்மளுக்கு வந்து ஆமா, அப்ப ஆமால்ல, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம்ல, ஆமா குழந்தைகள் இருக்குல்ல, நம்மளுக்கு கடமை இருக்குதுல்ல, நம்ம வந்து எப்படி வந்து கடமை முடிக்கணும்னா, அப்புறம் தான் நம்ம பல கேள்விகள் நம்ம கேட்டு கேட்டு இத நான் வந்து விட்டேன். சரிங்களா? எல்லாமே வந்து எனக்கும் இருந்து நான் வந்து கொன்று தான் வந்து வந்திருக்கிறேன். நானும் வந்து சும்மா எதுவுமே இல்லைன்னா பொய் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஸோ அந்த பயம் பிளஸ் பாதுகாப்பு இல்லாத உணர்வு. அப்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு அதுக்கு தான் வந்து இறைத்தன்மையை வந்து பாதுகாப்புக்காக நான் வந்து அது அது வந்து எனக்கு இறையாவே வந்து காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரொடெக்ஷன்ஸ் வந்து போடணும். ஸோ நம்ம உடம்புக்கு புரொடெக்ஷன்ஸ் போடணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆத்மாக்கள் வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணும். எப்படின்னா குண்டலினி எழும்பும்போது. சரிங்களா? அது வந்து நம்ம இவங்க தான், அவங்க தான் அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து புரொடெக்ஷன்ஸ் அதை வந்து இறைவன் வந்து எப்படி புரொடெக்ஷன்ஸ் குடுக்கணும். இப்படிலாம் வந்து பல இது வந்து எனக்கு வந்து அதுவாவே உணர்த்தி தான் வந்து நான் வந்து எல்லாமே போட்டேன். சரிங்களா? புரொடெக்ஷன்ஸ் போடுறது எல்லாமே வந்து இதுதான். ஸோ அந்த பயம், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்போது நான் ஓகே அப்படின்னு திருப்தி நிலைக்கு வந்து நான் வந்துட்டேன். சரிங்களா? ஸோ இது என்னோடது. ஸோ ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னன்னா, கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட்டிங் வந்து நான் ரொம்ப ட்ரிகர் ஆவேன். அதாவது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன கோபப்படுற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பேசிக்கலா வந்து இந்த கெட்ட வார்த்தை போடுறது, அசிங்கமா யாரையாவது வந்து பேசுவது. இப்ப நான் சோசியல் மீடியாலே வந்து நிறைய வந்து மத்த இதுகளுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெயின் ஆனது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு பர்சனல் அப்படிங்கிறது மாரியே இப்போ அரசியல் பேசுறவங்களையே வந்து என்ன பண்றாங்கன்னா, அரசியல் கட்சி ஒரு ஒரு வாதம் அப்படிங்கும்போது, அந்த பாயிண்ட்ட வச்சு வாதம் பண்ணாம, உடனே அவங்களுடைய பர்சனலை எடுத்து, அவங்க குடும்பத்தை இழுத்து, அதை வந்து அசிங்கமா பேசி, இத தவிர வந்து தைரியமானவங்களுக்கு இது வந்து தைரியம் கிடையாது. சரிங்களா? எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அசிங்கமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். சரிங்களா? சோ அவனை வந்து அசிங்கமான வார்த்தைகளால திட்டின உடனே அவன் என்ன அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, பேசாம போயிருவான். அவங்களுக்கு என்னன்னா பயம். ஆக்சுவலா அவங்க சொல்லுவாங்க, அவங்க வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வீரம் கிடையாது. இது வந்து பயம். என்ன பயம் அப்படின்னா, இவனை எப்படியாவது பேச விடாம பண்ணிரணும். ஏதாவது ரூபத்துல வந்து இவனை பேச விடக்கூடாது. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் குடும்பத்தை இழுக்கணும், இவன் பிள்ளைங்களை இழுக்கணும். சோ இப்படிதான் வந்து இவங்களுடைய வீரத்தை காட்டுறாங்களே ஒழிஞ்சு, இது வந்து வீரம் கிடையாது. இது வந்து கோழைத்தனம் நானு. சரிங்களா? இது கோழைத்தனம் தான். நான் சொல்றது என்ன? இதுதான் நிஜம். சோ இதுதான் வந்து அவங்க செய்யறது. எனக்கு வந்து அது சுத்தமா வந்து புடிக்காது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வரும். யாராவது எனக்கு ஒரு பேட் வேர்ட்ஸ் யாராவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஏன் அப்படின்னா, அது நான் சிறு வயசுல இருந்தே அப்படி வளர்க்கப்பட்டதுன்னா எனக்குள்ள இருக்கிறதான். சரிங்களா? எனக்கு வீட்லயே வந்து பேசுவாங்க எல்லாரும். பட் எனக்குள்ள இருந்தது என்னன்னா, எனக்கு அது புடிக்காது அப்படிங்கிறது தான். என் சின்ன வயசு என் பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பொண்ணா இருந்தா. அப்ப வந்து இப்பதான் நான் மயிரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் இப்பதான் வந்து யூஸ் பண்றேன்.
இப்பதான் நான் வந்து யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை என் பிள்ளை வந்து ரொம்ப குட்டி பிள்ளை 8th வீட்ல போய் அந்த ஆன்ட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது எப்படிதான் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. கையில வந்து ஒரு சட்டி வச்சிருந்தேன் தனி சட்டி வச்சு வாயிலே வந்து அது சட்டனா வந்ததுங்க. எனக்கு அவ்வளோத்துக்கு கோபம் வரும் எனக்கு. எனக்கு வந்து அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பர்சனவங்களை வந்து பார்த்தாலே வந்து எனக்கு வந்து பிடிக்காது. பட் இப்போ வரும்போது அதெல்லாம் வந்து அந்த கோபம் அதை வந்து அவ்வளவுத்துக்கு நமக்கு தேவை கிடையாது. அந்த அவ்வளோ கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னை எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, பேட் வேர்ட்ஸ் சொன்னா இவளுக்கு கோபம் வரும். ஸோ கெட்ட வார்த்தைகளை வச்சு இவளை வந்து திட்டலாம். அசிங்க அசிங்கமா திட்டுனா இவளுக்கு கோபம் வரும். கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சாதனாஸ் வந்து தடப்படும். சரிங்களா? நல்லா யோசித்துக்கோங்க. உங்களுடைய சாதனாஸ் வந்து தடப்படும். மனம் வந்து சமாதான நிலை வந்து போகாது. கிட்டத்தட்ட நான் வந்து இதை வந்து 1 வருஷம் வந்து நான் வந்து இதனால என்னைய வந்து கீழே இறக்குனாங்கன்னே சொல்லலாம். எப்படி இறக்குனாங்க அப்படின்னா, என்னோட ஒரு குணத்தை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேட் வேர்ட்ஸ் பேசினா இவளுக்கு பிடிக்காது. ஸோ எந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை வந்து இவளை பேசுனா இவளுக்கு வந்து நான் மத்தவங்க மாதிரி பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இவ வந்து தைரியமானவ, பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கோபப்படுத்தி அந்த கோபம் மூலமா நம்ம மனம் வந்து அலக்களிக்கும் போது அந்த அந்த சாதனாசனுடைய இதை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணாங்க. ஏன் அப்படின்னா கோபம் வந்து உச்சத்துக்கு வந்து போக விடக்கூடாது. நம்மள அது அது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து 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 கோபம் வர 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 என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நான் எனக்குள்ள வந்து ஆனா என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டு தானே, நான் வந்து அவங்க தப்பு தானே பண்ணாங்க, அதுக்கு தானே நான் வந்து கோபப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து அதை அதை ஆளக்கூடாது அது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் அந்த அந்த ஒரு குணத்தையும் வந்து நான் வந்து விட்டுட்டேன். சரிங்களா? விட்டதுக்கு அப்புறம் தான் நான் சக்சஸை நோக்கியே வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த இன்னுமே வந்து அதை வச்சு அவங்க வந்து டேக்கிள் பண்றாங்க. அப்பதான் ஒரு இது வந்தது, இன்னும் நான் பைத்தியக்காரியாடா இருப்பேன், அதை நம்பிக்கிட்டா இருக்கிறீங்க நீங்க, அதே மாதிரியே வரீங்களாடா, புதுசு புதுசா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு. ஏன்னா தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எதிர்குணங்கள் ஓகே, இந்த துர்குணங்கள்லாம் எனக்கு இருக்குது, எந்த எதிர்குணங்கள் வந்து நம்ம வளர்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் அழிக்கணும், இதெல்லாம் கொல்லணும், கொன்றுங்க. சரிங்களா? எங்க கிட்ட வந்தாலே இதெல்லாம் கொல்லுங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். சரிங்களா? ஞானக்கல்வி படிக்க வர்ற எங்க கிட்ட வந்து இதெல்லாம் வளருங்கன்னு நான் சொல்லுவோம். தண்ணி ஊத்தியா வளர்ப்போம் நாங்க, கொன்னு வேரோட புடுங்கி எரிங்கடா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ எதை வந்து வளர்க்கணும் நீனு, அதை பத்து கத்துக்கோ. ஞானக்கல்விட்ட வந்து எதை வளர்க்கணும் அப்படிங்கிறத கத்துக்கோ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபத்தை குறைக்கணும். சரிங்களா? கருணையை வளர்க்கணும், பொறாமையை நீக்கணும், நன்றி முதல்ல இருக்கணும். முதல்ல நன்றி விசுவாசம் தான் இருக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும். இதைதான் தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். ஞான கல்வி கிட்ட, ஞானக்கல்வி படிச்சவங்கிட்ட நீங்க போனா இந்த துர்குணங்களை கொல்லுங்க, இதை வளருங்க தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க கொல்லல அப்படின்னு சொன்னா அது உங்க தப்பு. நீ எல்லாத்தையும் கொன்றுவ நான் கொல்லதான் வந்திருக்கிறேன். எது கொல்ல வந்திருக்கிறேன் நானு? துர்குணங்களை கொல்ல வந்திருக்கிறேன். நல்ல குணங்களை வளை என்று சொல்ல ஞான கல்வி. நான் வந்து ஃபர்ஸ்ட் வச்ச பேரு என்னோட இதுல பாத்தீங்கன்னா, இரட்டை சுடரின் ஞான கல்வியை வந்து போதிக்கிறதுக்காண்டித்தான் நான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டாபிக் போட்டேன். ஸோ திருப்பியும் ஏதாவது பேட் வேர்ட்ஸ் பேசி என்னைய வந்து முடக்கிடலாம். அதே மாதிரி ஒண்ணுமாடா இப்படி அதே இது பண்ண வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் மீறி கடந்து வந்தாச்சு. நான் ஒரு 1.5 வருஷம் மேலாச்சு எல்லாத்தையும் கடந்து. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து எப்படி ஒரு சின்ன மந்திரம் வந்து சொல்லி கொடுக்குறேன் நான். இப்போ ஏதாவது ரொம்ப ஒரு இது வந்துச்சு, உங்களுக்கு வந்து துர்குணங்களை வந்து உங்களால வந்து பொறாமை குணத்தை வந்து மீள முடியல. இன்னும் இது வந்து பெரிய டாபிக்கா போகுது, ரொம்ப பேசிட்டேன் போல. தனித்தனியா சொல்றேன், இது நிறைய டாபிக், 2-3 இதை எடுக்கலாம் போல. சரிங்களா? ஏன்னா பொறாமை மட்டும் எப்படி பண்ணும். ஸோ அந்த பொறாமை வந்தது அப்படின்னா, பொறாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு நீயே வந்து உனக்கான ஒரு உன்னை நீயே வந்து நம்பல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனாலதான் அடுத்தவங்களை பார்த்து வந்து இப்ப எனக்கு கிடைச்சது வந்து உனக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஆனா நீ உன்னை நம்பல, அதுதான். சோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பொறாமை அப்படிங்கிறது மணிப்பூரக சக்கரத்தின் தடை. சரிங்களா? ஒவ்வொரு குணங்களை வந்து ஒவ்வொரு சக்கரத்துல வந்து உங்களுக்கு தடை இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ மணிப்பூர சக்கரம் வந்து தடை இருந்தது அப்படின்னா உனக்கு பொறாம குணம் வந்து உச்சத்துல போய் நிற்கும். சரிங்களா? சோ உனக்கு நீயே விரும்ப மாட்ட. எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இவளுக்கு மட்டும் அதிசயமா கிடைக்குதே, நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு பொறாம குணம் வரும். அப்படி கிடையாது. உங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். இந்த மணிப்பூர சக்கரம் வந்து பிளாக்ல இருக்கிறதுனால தான் இந்த பொறாமை குணம் வருது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி மந்திரம் வந்து சொல்லுங்க. மந்திரம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? ஓம் ராம் ராமாய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை, ராம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பொறாம வந்து மணிப்பூரக சக்கரத்துல ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தடை வந்து போயிரும். ஸோ துர்குணங்களை கொன்றுட்டு சந்தோஷமாக வாழுங்கள். தேங்க்யூ.